வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 15 மற்றும் 16 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாங்கூர் நிறுத்தியா மற்றும் பாண்டவர் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். குத்தண்டி நாச் மற்றும் டமாலி இந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆல்கா மற்றும் மராசியா இந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அடியன், அரண்டன், ஏரவல்லன், மும்ப்ளாஸ் மற்றும் முத்துவன். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா மற்றும் அனுபாஷ்யா சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அப்புறம் கர்ம நிர்ணயம். ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி பதவியின் செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிறுவனம் இருந்துச்சு. பிரிவு 24ல தொழிற்சாலைகள்ல குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்தல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சியுடைய முதல் பெண் தலைவர் ரோஸ் வில்லியன் பெத்திவ். கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் டோமோடோரா தலைமையில ஒடிசால நடந்துச்சு. மெங்காலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை வாங்லா, அகாயா, பாப் டைலாம். இன்னைக்கான திட்டம் ஆபரேஷன் பிளாக் போர்ட். இந்த திட்டம் 1988ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PMSSY திட்டம் சமூக நிதி அமைச்சகம் அறிமுகப்படுத்தினாங்க. தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. அடல் பூஜல் யோஜனா திட்டம் 2020ஆம் ஆண்டு. கானாவின் அதிபராக பதவியேற்றவர் யார்? கானா நாட்டுடைய புது அதிபர் ஜான் டிரமானி மகாமா. 2023 JC டேனியல் விருது பெற்றவர் யார்? சாஜியன் காரூன். கிரிக்கெட்டின் 3 வடிவங்களிலும் 100 விக்கெட்களை வீழ்த்திய இளம் பந்து வீச்சாளர் யார்? ஷாஹின் ஷா அப்ரிடி. பாரத் அந்தரிக்ஷ நிலையத்தை இந்தியா எந்த நாட்டுடன் தொடர்கிறது? எந்த ஆண்டு தொடங்கும்? 2035. பிரான்ஸ் யூனியன் சிவில் இன் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? பாவேஷ் ஜெயின். AS ராஜு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ரவி அகர்வால் CBDT தலைவர். விபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். பிரவீனா ராய் இந்தியாவின் மல்டி கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர். ஹர்ஷ்வர்தன் அகர்வால் FICCI தலைவர். K. சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். இந்திய ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவி பெற்றவர் யார்? நேபாள் நாட்டுடைய ராணுவ அதிபர் அசோக் ராஜ் சிக்டர். தீபிகா மிஸ்ரா கலண்டரி விருது பெற்ற முதல் இந்திய பெண் விமானப்படை அதிகாரி. சசிகாந்த் குமார் ஜீவன் ரக்ஷா பதக் விருது வாங்கியிருக்காங்க. INS டெல்லி கிழக்கு கடற்படை 2024 சிறந்த கப்பலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பாரத் எர்த் மூவ்ஸ் லிமிடெட் சொல்லக்கூடிய நிறுவனம் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் மதிப்புமிக்க ஸ்ரீ சான்றிதழ் அந்தஸ்து வாங்கியிருக்காங்க. உபேந்திர திவேதி நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வாங்கியிருக்காங்க. 2வது ஆசிய பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் வென்ற நாடு எது? ஆசிய பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச நாடு ஜப்பான். ஜப்பான் நாடு தென்கொரிய நாடு தோற்கடித்து ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 3வது வாரம் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 26 சம்விதான் ஹத்யா திவாஸ். போதைப்பொருள் தடுப்பு ஆணையத்தின் 68வது அமர்வுக்கு எந்த நாடு தலைமை தாங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது? இந்தியா. பூபேந்தர் யாதவ் எகிப்துல நடந்த COP27 இந்திய குழு வழி நடத்தியிருக்காரு. இந்திய கடலோர காவல்படை ஆசிய கடலோர காவல்படை முகமைகளின் 20வது தலைவர்கள் கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. கிரிஷ் சந்திரமர்மும் அசோசாய் உடைய தலைவரா பொறுப்பேற்றிருக்காங்க. இந்தியா சர்வதேச சோலார் கூட்டணியின் தலைவராக 2026 வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? இந்திய நாடும் யுக்ரைனுடன் சேர்ந்து கையெழுத்திட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா
வார்ஷிப் போர்க்கப்பல்களை தயாரிக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய நம்ம ரிலேஷன்ஸ் அதிகப்படுத்தணும் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. பஷாநாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அப்துல் ஹமீத் லோக்ரி.